அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய உடலுக்கு நன்மை தரக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய துளசிய பத்தி தான் நிறைய தகவல்கள நம்ம பார்க்க போறோம். நம்ம தினசரி துளசிய சாப்பிட்றதுனாலயோ, அல்லது துளசி தண்ணீராக சேர்த்து குடிக்கிறதுனாலயோ நமக்கு நிறைய உடல்ல மாற்றங்களானது ஏற்படுது. இந்த துளசி நீரை நம்ம குடிச்சிட்டு வருவதை வழக்கமாக்கிக்கும் பொழுது, சர்க்கரை நோயிலிருந்து சிறுநீரக கோளாறுகள் வரைக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்த முடியும். அதாவது துளசி சாறுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் துளசியினுடைய இலை, தண்டு, பூக்கள், வேர்கள், விதைகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதனால தான் இந்த துளசி ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி இலையில் நீரை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் நம்முடைய உடலில் பார்க்க முடியும். இந்த துளசி நீரை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சமாக துளசி இலைகள் இல்லைன்னா விதைகளை எடுத்து வெந்நீரில் போட்டு 2 நிமிடம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தண்ணீரை வடிகட்டணும் அப்படின்னம்னாவே போதும், துளசி நீர் தயாராகிடும். இந்த நீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் தினமுமே நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். துளசி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி, வாஸ்துப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லது. அதே போல தான் மருத்துவ குணங்களும். இந்த துளசிக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே துளசி அப்படின்றத நம்ம சளி, தொண்டை வலிக்காக பயன்படுத்துவோம். துளசி இலையினுடைய சாறை தினமும் குடிச்சிட்டு வரும்பொழுது சளி, இருமல், தொண்டை வலி இது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இல்லை அப்படின்னா தினமுமே ஒரு 2 துளசி இலை மட்டும் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாவே போதுங்க, அவ்வளவு நல்லது. அந்த துளசி இலைகளோட சிறிது தேன் தடவி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், சுவாச பிரச்சனைகள் எது இருந்தாலும் எல்லாமே சரியாக போகும். சளி அதிகமாக சுரக்கிறத இந்த துளசி தடுத்து நிறுத்திடும். அதே மாதிரி தொண்டை வலியும் ஏற்படாமல் தடுத்து கொடுத்துடும். துளசி இலையை பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் சரியாகுது. அதில் முக்கியமானது அப்படின்னா சிறுநீரக ஆரோக்கியம் தான். ஏன்னா சிறுநீரகம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமலேயே பாதிப்படையக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த சிறுநீரகம் பாதிப்படையுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் துளசியை அடிக்கடி எடுத்துக்கோங்க. சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கு துளசி தான் ரொம்பவே உதவியானது. சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடியவங்கலாம் தினமுமே துளசி நீரை நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. இந்த துளசி நீர் பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் அகற்றி கொடுத்துடும். இல்லைன்னா குறைந்தது 6 மாதமாவது இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுடைய அந்த கற்கள் கரைந்து வெளியே வந்துடும். துளசியில் அவ்வளவு சக்திகள் இருக்குது. துளசியை பற்றிலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாமலே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க கூட துளசியை எடுத்துக்கலாம். துளசிக்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பீங்க. துளசி இலையில் நீரிழிவு நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகவே இருக்குது. அதனால் துளசி இலைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. துளசி ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் ட்ரைக்ளெசரைடுகளையும் குறைக்குது. ஸோ 2-3 துளசி இலை போதுங்க, வேறெல்லாம் அதிகமாகலாம் நீங்கள் சாப்பிடவே வேணாம். 2 இல்லைன்னா 3 துளசி இலை தினமுமே நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க, அவ்வளவு நல்லது. அதுவும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. துளசியை சாப்பிட பிடிக்கல அப்படின்றவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்று வழி என்னென்னா, அந்த துளசியை சாராக பிழிஞ்சு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு தேக்கரண்டி துளசி நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. துளசி இலை நீரை குடிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாகவே தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் வீட்டில் துளசி வளர்க்குறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். துளசி பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே முக்கியமானது. அலர்ஜிக்கு எதிர்ப்பு பண்புகள் கொண்டது அப்படின்னு துளசியை சொல்லலாம். சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கணும், துளசியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு இது மாதிரியான விஷயங்களால் தோல் நோய்கள் கூட ஏற்படும். அதனால் கூட இந்த தோல் நோய்களை குறைக்கிறதுக்கு கூட துளசி நீர் தான் உதவியாக இருக்குது. அதே போல் பூஞ்சை தொற்றுகள் ஏற்படும் பொழுது இந்த துளசி சாரை காயத்தின் மீது நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த காயம் சீக்கிரமாக ஆறி போயிடும். அதாவது அந்த காயத்திற்கு ரொம்பவே நன்மைகளானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் யாரெல்லாம் இருதய பிரச்சனைகளால் அவதிப்பட்டுருக்கீங்களோ நீங்களும் துளசியை எடுத்துக்கோங்க. ஏன்னா துளசியில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த துளசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பார்த்திங்கன்னா இதயத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்ட விஷயங்களையும் செயல்பட வைக்காது. இதயத்தை தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலில் இருந்து உங்களை பாதுகாத்து கொடுக்கும். துளசி சாப்பிட்றது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது. இந்த துளசி சாப்பிட்றது இஞ்சி, பூண்டு, சிவப்பு திராட்சை மற்றும் ப்ளம்ஸ் சாப்பிடுவதற்கு சமமான ஒன்று. அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த துளசியை கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க. தினமுமே ஒரு 2-3 இலைகள் மட்டுமே போதுமானது, அதிகமாகலாம் வேண்டாம். 2-3 இலைகள் மட்டுமே சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே போல் ரத்த அழுத்தம் குறையும். பிபி அதிகமாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக துளசி எடுத்துக்கோங்க. ஏன்னா துளசி இலையில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அதே போல் விட்டமின் ஏ, விட்டமின் சியும் நிறைந்து இருக்குது.
ஸோ இந்த துளசி சாறை வந்து நீங்கள் தினமுமே குடிச்சிட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா துளசி இலையை நீரில் காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் குடிக்கணும். இது மாதிரி குடிச்சிட்டு வரும் பொழுது குறைஞ்சபட்சம் ஒரே 1 மாதத்துக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். ரத்த அழுத்தம் இயல்பாகவே உங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும். அதனால் கண்டிப்பாக பிபி லெவல் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாம் தாராளமாக துளசி நீர் எடுத்துக்கோங்க. நம்ம மருந்து மாத்திரைகள் அப்படின்னு அதிகமாக செலவு பண்ணுறத காட்டிலும் இது மாதிரியான இயற்கையான வழிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதாவது அவ்வளவு நன்மைகள் இந்த துளசியில் இருக்குது. துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை வந்து போக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். துளசியிலிருந்து பெறப்படக்கூடிய அத்தியாவசிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுலேருந்து தோல் பராமரிப்பு, வாசனை திரவியம், ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே வந்து பயன்படுது. துளசியினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. மன அழுத்தத்தை போக்கக்கூடிய அளவுக்கு துளசிக்கு தன்மை இருக்குது. மன அழுத்தத்துக்கு எதிரான குணங்கள் கொண்ட ஒரு இயற்கை மூலிகை அப்படின்னு துளசியை தாராளமாக நம்ம சொல்லிக்கலாம். அதனால தான் ஒரு நபர் மன அழுத்தம் இல்லைனா கவலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கப் துளசி டீயை வந்து குடிக்கும் பொழுது அவங்க வந்து புத்துணர்ச்சி அடைவாங்க. அவங்களுடைய கவலைகள் மறக்க ஆரம்பிக்கும். மேலும் எவ்வளவு பெரிய தொற்று நோய்கள் இருந்தாலுமே கூட அதுக்கு எதிர்ப்பான பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதுனா துளசி தான். அதே போல் நம்முடைய செரிமான அமைப்பை வந்து மேம்படுத்தி கொடுக்குது. துளசி செடியானது கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் இந்த துளசி நீரை வந்து பருகுங்க. துளசி தண்ணீர் குடிக்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கட்டாயமாக நாங்கள் சொன்ன மாதிரி 2-3 துளசி இலைகளை மட்டுமாவது வெறுமனே வந்து வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க. அந்த துளசி சாறு உள்ளே போனாலே போதும், எல்லா நன்மைகளும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா துளசி ஜீரண உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் துளசியை தாராளமாக எடுத்துக்கோங்க. துளசி உடல்ல இருந்து நச்சுக்களை வந்து வெளியேற்றி கொடுக்குறோம். அதனால் கெட்ட கொழுப்புகள் எதுவும் சேராது. உடல் எடையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த உடலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தினுடைய அளவை வந்து துரிதப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது வேகமாக்கும் பொழுது உடலில் கொழுப்புகள் வந்து எரியும். அந்த கொழுப்பு எரியக்கூடிய செயல்முறையை மேலும் வந்து வேகமாக்கும். கொழுப்புகள் எல்லாமே எரிஞ்சிருச்சு இல்லை கரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் உங்களோட லிஸ்ட்டில் துளசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் தாங்க துளசி வந்து ஒரு நச்சு எதிர்ப்பு பொருள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கோங்க. சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மெடிசன் அப்படின்னா துளசி தான். ஏன்னா இது சிறுநீரக கற்களுக்கு காரணமான யூரிக் அமிலத்தினுடைய அளவை வந்து குறைச்சி கொடுத்துடும். இந்த யூரிக் அமிலத்தினுடைய அளவு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஸோ அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி. ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த துளசி நீரை வந்து குடிங்க. அப்படி குடிக்க முடியலன்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது குடிங்க. ஆல்ரெடி சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தினசரி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் துளசியை வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதே போல் பல்ல பிரச்சனை இருக்குது, வாய் ஆரோக்கியம் வேணும், பல்ல குழி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பல் சம்பந்தமான வாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியதுனா துளசி தான். அதாவது துளசியில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோரோஃபியல் பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகளை எதிர்த்து வந்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த துளசியை எடுத்துக்கோங்க. அதே போல் தோல் மற்றும் முடியினுடைய நன்மைகளை குறித்து பார்க்கும் பொழுது துளசியினுடைய பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். துளசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் தாதுக்கள் அதிகமாக இருக்குது, விட்டமின்கள் அதிகமாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா வயது முதிர்வு அறிகுறிகளை எல்லாம் எதிர்த்து போராடும். ஸோ உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய அரிப்புகளை குறைக்கிறதோட முடி உதிர்தலையும் வந்து கட்டுப்படுத்தி கொடுத்துடும். சருமத்தில் வந்து சிறப்பாக வந்து பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரும பராமரிப்பில் துளசி பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடத்தை பிடித்திருக்குன்னு சொல்லணும். துளசி பேஸ்ட்டு சருமத்தில் நீங்கள் தடவிட்டு வரும் பொழுது உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய கரைகள், முகப்பரு இது எல்லாத்தையுமே வந்து போக்கு கொடுத்துடும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக காணப்படுறதுனால முக சுருக்கங்களை கூட போக்கி சரும பிரச்சனைகள் வராமல் வந்து பாதுகாத்து கொடுக்குது. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குதுன்னு தான் சொல்லணும். துளசியில் துத்தநாகம் அதிகமாக இருக்குது. அதே போல் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நோய் தொற்றை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். துளசி இலைகள், துளசி டீயை நீங்கள் தினமும் எடுத்துக்கும் பொழுது எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் ஏற்படாதுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குரிய முக்கியமான வழிகளில் ஒன்று தான் துளசி. ஸோ துளசியை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுல இருக்கக்கூடிய தகவல்கள நீங்க பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாம, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மாரி நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. துளசி குணப்படுத்தக்கூடிய நெறைய விஷயங்கள பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க துளசி சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு துளசி பிடிக்குமா? அப்படின்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவுல நீங்க பார்த்த தகவல்கள போல இன்னுமே நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட இருக்கு. அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.